ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கீரை பொரியல் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி போட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது சிவப்பு கீரையும் அரைக்கீரையும் நம்ம ரெண்டும் கலந்து மிக்ஸ் கீரை பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது கீரை வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கீரையை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரை ரெடி பண்ணலாம். அடுப்பை வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா சாதத்தில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அரை வேக்காடு வதக்கியாச்சு. அப்பயே கீரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். தக்காளி அரை வேக்காடு இருக்கும்போது கீரை போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கும் தக்காளிக்கும் வதங்க இப்போ வதக்கிக்கலாம். இப்போ கீரை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா? நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கீரைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா உப்பு போட்ட அப்புறம் அது தண்ணி விடுது. பார்த்திங்களா? இப்போ கீரையை நம்ம சின்னதில் வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். சின்னதிலே வேகட்டும். கீரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா? ஆஹா, நல்லா வெந்திருக்கு. என்னன்னு தெரியல, கேமரா பெருசாக இருக்குது. கேமராவில் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, பிக்சர் என்னன்னு தெரியல, பெருசாக தெரியுது கடாயெல்லாம். பார்த்திங்களா? நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு இந்த சொல்லி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் கீரை சிவப்பாக இருக்குன்னா சிவப்பு கீரையும் அரைக்கீரையும் கலந்துருக்கேன். இருந்தாலும் க்ளீனாக இருக்குது. பார்த்திங்களா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தில் பேசி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் சாதத்தில் கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி கீரை பொரியல். பாய்.